வணக்கம் அன்பு நண்பர்களே. ஜிவிஎஸ் வழங்கும் இந்த வீடியோவில் நீங்கள் என்ன மாதிரியான வேலை வாய்ப்புகள் பார்க்க போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நினச்ச ஏரியாவில் நினச்ச சம்பளத்தில் வேலை ரெடி. அதாவது இந்த யூடியூப் சேனலை ஃபஸ்ட்டாக பார்த்துட்டு இருக்கிறீங்களா இருந்தால், உங்களுக்கு வேலை தேவைப்பட்டா, நீங்கள் வேலை தேடுறீங்களா இருந்தால் இந்த வீடியோவில் உங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கிறது உறுதி. அதான் இதில் இருக்கிற விஷயமே. இதில் என்ன மாதிரியான வேலை வாய்ப்பு இருக்குது, என்ன மாதிரியான கேட்டகரியில் இருக்குது இப்போ பாருங்கள். இப்போ ஸ்க்ரீனில் தெரியுது பார்த்தீங்களா, S9 ஃபேஷன் டெய்லர், சிங்கர் டெய்லர் கேட்குறாங்க. 24,000 ரூபா சம்பளம். என்ன மாதிரி இந்த வேலை வாய்ப்புக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வேணும், ரெஸ்பான்சிபிலிட்டி வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லேடிஸ் சிங்கர் டெய்லரு, ப்ளவுஸ் எல்லாம் தைக்கிற கட்டிங் டு ஸ்டிச்சிங்கில் நாலேஜ் இருக்கணும். மினிமம் 2 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸு. ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுற மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததுன்னா 24,000 சம்பளம். அவனாச்சோடு அனுப்புறப்பாளையத்தில் S9 ஃபேஷன் சிங்கர் டெய்லர். இதான் இதில் இருக்கிற ஹைலைட்டே. அடுத்து பாருங்கள், வேல் டெக்ஸ்டைல்னு சொல்லி தங்குற இடத்தோட யூத்துக்குழி ரோடு கொங்கு கேட் கிட்ட ஹெல்ப்பர் கேட்குறாங்க. 12,000 16,000 சம்பளம். ஒரு ப்ரொடக்ஷன் ஃப்ளோர் இருக்கும், அந்த ஃப்ளோருக்குள்ளே ஹெல்ப்பர் மாதிரி ஒர்க் பண்ணிக்கிற மாதிரி ஒர்க்கு, தங்குற இடத்தோட. அடுத்து விஸ்தாரா கார்மெண்ட்ஸ். இதில் கான்ட்ராக்டர், பவர் டேபிள், நிறைய கான்ட்ராக்ட் இருப்பீங்க. பவர் டேபிள் கான்ட்ராக்டு உங்களுக்கு ஊத்துக்குழி ரோடு கொங்கு கேட்டுக்கிட்ட விஸ்தாரா கார்மெண்ட்ஸில் நீங்கள் கான்ட்ராக்ட் போட்டுக்கலாம். அடுத்த கம்பெனி பாருங்கள், லைன் சூப்பர்வைசர். வேல் டெக்ஸ்டைலையே லைன் சூப்பர்வைசர் மாதிரி 2 to 3 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் உங்களுக்கு 19,000 சம்பளம். அடுத்து ஆரவ் கிரியேஷனில் டெக்ஸ்டைல் டிசைனர் 34,000 ரூபா சம்பளம். X7ல் கோரல்ரால நல்ல நாலேஜ் இருக்கணும். 4 to 5 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் உடனே வேலை வாய்ப்பில் ஜாயின் பண்ணிடலாம். இதில் முக்கியமான விஷயம், கடந்த ஒரு வாரத்தில் எத்தனை பேர் ஜாயின் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற தகவல் நீங்கள் பாருங்கள். எந்தெந்த கம்பெனியில் யார் யார் ஜாயின் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற தகவலை நீங்கள் இப்போ பாருங்கள். அப்போ தான் ஜாயின் பண்ணவங்களோட டீட்டெயில் உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், அக்கௌண்டன்ட் மேலில் 4 பேர் ஜாயின் பண்ணியிருக்காங்க, செக்கராக 2 பேர் ஜாயின் பண்ணியிருக்காங்க, ஜூனியர் மெர்ச்சன்டைசராக 2 பேர், டேட்டா என்ட்ரியா ஒருத்தர், டிரைவர் பேட்சா, டிரைவர் LMVயா, எம்ப்ராய்டரி இன்சார்ஜா, ஃபேப்ரிக் ஃபாலோப்பு, ஃபேப்ரிக் இன்சார்ஜ், ஃப்ரெஷர் மேல், ஹெல்ப்பர், HR மேனேஜர், மெர்ச்சன்டைசர், ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், டெக்ஸ்டைல் டிசைனர், கட்டிங் இன்சார்ஜு, டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் ஃபீமேல், அசரி ஸ்டோர்ஸ் இன்சார்ஜு, இந்த மாதிரி ஜாயின் பண்ணியிருக்காங்க. அவங்க பேரோடையே அவங்க டீட்டெயில் பார்க்கலாம். இப்போ கீழே வருது பாருங்கள், அவங்க பேரோட இப்போ கிளிக் பண்ணுற வருது பாருங்கள். பப்பீஸ் நெட்வேரில் காமாட்சிங்கிறவங்க திண்டுக்கல்ல இருந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க, செக்கரா. அடுத்து விமார்ட் புக் ஸ்டேஷனரிஸில் கோபாலகிருஷ்ணன் சொல்லி பிகாம் படித்தவர், திருப்பூர்லேருந்து ஜாயின் பண்ணியிருக்காரு. 52 வயசு ஆச்சு அவருக்கு. அடுத்து RR இம்பெக்ஸில் ஸ்ரீ ஹர்னிதா அப்படின்னு சொல்லி கோயில் வழியில் இருக்கிறவங்க ஜாயின் பண்ணியிருக்காங்க. 24 வயசு தான் ஆச்சு அவங்களுக்கு. BCA படிச்சிருக்காங்க. தாராவூர் ரோட்டில் இருக்கிறவங்க RR இம்பெக்ஸில் மெர்ச்சன்டைசராக ஜாயின் பண்ணியிருக்காங்க. அடுத்து ராமகிருஷ்ணா ப்ராசஸிங்கில் டிரைவராக சீதாராமன் சொல்லி திருநெல்வேலியிலிருந்து ஜாயின் பண்ணியிருக்காரு, தங்குற இடத்தோட. 44 வயசு ஆகுது. அடுத்து KGR கார்மெண்ட்ஸில் ஜூனியர் மெர்ச்சன்டைசராக நவீன்குமார், போயம்பாளையம், BSc படிச்சிருக்காரு, PN ரோடு போயம்பாளையத்திலேருந்து ஜாயின் பண்ணியிருக்காரு, ஜூனியர் மெர்ச்சன்டைசராக. அடுத்து ரிவைஸ் அப்பேரலில் சிவசங்கரன் சொல்லி ராகம் தேட்டர்கிட்ட இருந்து ஜாயின் பண்ணியிருக்காரு. அடுத்து செல்வம் ப்ராசஸில் முகமதுன்னு சொல்லி டிரைவர் LMV முனிசிபாலிட்டி கிட்ட இருந்து ஜாயின் பண்ணியிருக்கா அப்படி. அடுத்து விமார்ட் புக் ஸ்டேஷனரிஸில் அகிலேஸ்வரன் நியூ பஸ் ஸ்டாண்ட் இருந்து ஜாயின் பண்ணியிருக்கா அப்படி. வேல் டெக்ஸ்டைலில் மதிமாறன் சொல்லி ஜாயின் பண்ணியிருக்கா அப்படி, தாராவூரோட வேலாய் மண்டபத்துக்கிட்ட இருந்து. கிரியேட்டிக் டிசைனில் டெக்ஸ்டைல் டிசைனர் திவாகர் ஜாயின் பண்ணியிருக்கார், நல்லூர் பகுதியிலிருந்து. அடுத்து கோகிலா கார்மெண்ட்ஸில் ஃபசீல்னு சொல்லி ஜாயின் பண்ணியிருக்காரு. அடுத்து SSD அப்பேரல்ஸில் ராஜேஷ்னு சொல்லி பிச்சம்பாளையம் புதூர்லேருந்து ஜாயின் பண்ணியிருக்காரு. அடுத்து ராமகிருஷ்ணா ப்ராசஸிங்கில் ராமர்னு சொல்லி மதுரையிலேருந்து ஜாயின் பண்ணியிருக்காரு. VR ஃபேஷனில் ஃபேப்ரிக் இன்சார்ஜ் மயில்சாமின்னு சொல்லி ஜாயின் பண்ணியிருக்காரு. வேகா இம்பெக்ஸில் எசக்கி முத்துன்னு சொல்லி வீரவாண்டி பிரிவுலேருந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. மதீனா மில்ஸில் வெங்கடேஸ்வரன் சொல்லி ஜாயின் பண்ணியிருக்காங்க. வேர்ல்டு வைடு
டெக்னாலஜிஸ் அதில் ஆனந்த் குமார்னு சொல்லி திண்டுக்கல்லேருந்து ஜாயின் பண்ணியிருக்காரு. பப்பீஸ் நெட்வொர்க்ல வெற்றி செல்வின்னு சொல்லி பெரம்பலூர் இருந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. மதர்ல விஎன் குமார்னு சொல்லி கோபியிலேருந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. குளோபல் ஃபேஷன் அப்பேரல்னு சொல்லி எம்ப்ராய்டரி இன்சார்ஜா மகேந்திரன் ஜாயின் பண்ணியிருக்காரு, பல்லடத்தில் இருக்கிறவரு. எம்எஸ்பி நிட் கார்மெண்ட்ஸ்ல ஹெச்ஆர் மேனேஜரா பிரபு ஜாயின் பண்ணியிருக்காரு, நல்லூர்ல இருக்கிறாரு, எம்பிஏ முடிச்சிருக்காரு. ஜேடி எக்ஸ்போர்ட்ல அகிலான்னு சொல்லி ஆபீசர்ஸ் அண்ட் ஃபீமேல் ஜாயின் பண்ணியிருக்காங்க. விமார்ட் புக் ஸ்டேஷனரிஸ்ல அக்கௌண்டண்டா ரமேஷ் கண்ணன் வெங்கமேட்ல இருந்து ஜாயின் பண்ணியிருக்காரு. ஸ்வேதா கிரியேஷன்ல பாத்தீங்கன்னா டேட்டா என்ட்ரி ஆபரேட்டர் கீர்த்தனான்னு சொல்லி பெருந்துறையில இருந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. இது போக அடுத்து ஜாயின் பண்ண போறவங்க எத்தனை பேரு ஜாயின் டேட் வாங்கியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா மேனேஜர் குவாலிட்டி டிபார்ட்மெண்ட்ல 12 பேர் ஜாயின் பண்ண போறாங்க. இன்டர்வியூ அட்டன் பண்ணி ஜாயின் பண்றேன்னு சொல்லியிருக்காங்க. மெர்ச்சன்டைசரா 12 பேர் ஜாயின் பண்ண போறாங்க. ஜூனியர் மெர்ச்சன்டைசரா 10 பேரு, ப்ரொடக்ஷன் இன்சார்ஜா 9 பேரு, டிரைவர் எல்எம்பியா 7 பேரு, ஃபேப்ரிக் மேனேஜரா 6 பேரு, ஆபீஸ் அசிஸ்டன்ட் மேல 5 பேரு, ஃபேப்ரிக் ஃபாலோப்பா 5 பேரு, செக்யூரிட்டி மேல் 5 பேரு, குவாலிட்டி கண்ட்ரோலர் 4 பேரு, டெக்ஸ்டைல் டிசைனர் 4 பேரு, ஆபீஸ் அசிஸ்டன்ட் 4 பேரு, அக்கௌண்டன்ட், செக்கர், இந்த மாதிரி எக்கச்சக்கமான பேர் ஜாயின் பண்ண போறாங்க. இதெல்லாம் அடுத்தடுத்த வாரங்கள்ல ஜாயின் பண்ண போறாங்க. அவங்களோட முழு விவரம் பாத்தீங்கன்னா வர்ஷினி கார்மெண்ட்ஸ்ல மேனேஜர் குவாலிட்டி டிபார்ட்மெண்ட்ல கமலேஷன் சொல்லி ஜாயின் பண்ண போறாரு. பிஎஸ்சி படிச்சிருக்காரு. இந்த மாதிரி எக்கச்சக்கமான பேர் அவங்க வேலை வாய்ப்பை உறுதி செஞ்சு ஜாயின் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்களும் இதே மாதிரி உங்களோட வேலை வாய்ப்பை ஜாயின் பண்ணலாம். இப்ப எவ்வளவு வேலை வாய்ப்பு இருக்குது, என்னென்ன கேட்டகரி அப்படிங்கறது இப்ப பாருங்க. மெயினா நம்ம ஜிவிஎஸை பொறுத்த வரைக்கும் வேலை வாய்ப்பு வர வர ஜாயின் பண்ணிட்டே இருக்காங்க. இவங்கள மாதிரி இந்த வீடியோ பார்க்குற நீங்களும் ஜாயின் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. இப்ப ஸ்கிரீன்ல வருது பாருங்க. வெல்கேர் 16,000 ரூபாய் சம்பளம் கொடுப்பாங்க. கரூர்ல வேலை வாய்ப்பு டேட்டா என்ட்ரி ஆபரேட்டர். இதே நிறுவனத்துல திருப்பூர்லயும் வேலை வாய்ப்பு இருக்கு. கரூர்ல இருக்கிற யூனிட்டுக்கும் டேட்டா என்ட்ரி தேவை, திருப்பூர்ல இருக்கிற யூனிட்டுக்கு டேட்டா என்ட்ரி தேவை. அடுத்து பாருங்க, சுபஸ்ரீ டெக்ஸ்டைல் அக்கௌண்டன்ட் மேல் தேவைப்படுது. இந்த மாதிரி எக்கச்சக்கமான வேலை வாய்ப்பு இருக்கு. கீழே ஹெச்ஆர் நம்பர் வந்துட்டு இருக்கு பாருங்க. உமா, ஹேமா, தீபா அப்படின்னு சொல்லி நம்ம ஜிவிஎஸ் இருக்கிற ஒவ்வொரு ஹெச்ஆர் உங்களை வேலை வாய்ப்புல ஜாயின் பண்றதுக்காக தான் காத்திருக்காங்க. நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு மேட்ச் ஆகிற வேலை வாய்ப்பு இந்த யூடியூப் சேனல்ல பார்க்கலாம், நம்மளோட வெப்சைட்லயும் பார்க்கலாம், நம்ம ஆப்லயும் பார்க்கலாம். நம்மளோட வெப்சைட் பாத்தீங்கன்னா www.gvsjobs.ind.in. ஓகேங்களா? இல்ல எனக்கு அதெல்லாம் பார்க்க தெரியாது அப்படின்னா உடனே கால் பண்ணுங்க. உங்களோட டீட்டெயில் எல்லாம் பதிவு பண்ணிட்டு உங்களுக்கு மேட்ச் ஆகிற வேலை வாய்ப்பை கம்பெனி நம்பர் உங்களுக்கு அப்பவே கொடுப்பாங்க. உங்களை வேலை வாய்ப்புல ஜாயின் பண்ண வரைக்கும் பார்த்துக்குவாங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். இந்த வீடியோவில் நம்ம சொன்ன மாதிரி எக்கச்சக்கமாக ஜாயின் பண்ணிக்கிற மாதிரி நீங்களும் நீங்க எதிர்பார்க்குற சம்பளத்துல எதிர்பார்க்குற ஏரியாவில் உடனடியாக ஜாயின் பண்ணலாம் 2-3 நாட்கள்ல. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.